தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து கள்ளிக்குடியில் உள்ள பள்ளியில் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், எந்தெந்த பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ளது? விவரங்கள். தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரபல தனியார் பள்ளிக்கு காலையிலேயே வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் தி இந்தியன் பப்ளிக் பள்ளிக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து ஈரோட்டில் உள்ள தி இந்தியன் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருச்சி, கள்ளக்குடியில் உள்ள பள்ளிக்கும் மின்னஞ்சல் மூலம் இந்த மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரங்கள். ஈரோடு, சேலம், திருச்சி ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் பள்ளிக்கு இன்று காலை மர்ம நபர் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தான் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ சரஸ்வதிக்கு சொந்தமான இந்த இந்தியன் பப்ளிக் பள்ளி ஈரோடு சேனாபதி பாளையத்தில், அதாவது சென்னிமலை சாலையில் இருக்கின்றது. இந்த பள்ளியை அவரது மகன் சிவகுமார் நிர்வகித்து வருகிறார். இந்த நிலையில் பள்ளியினுடைய இமெயில் முகவரிக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மிரட்டலானது வந்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது. பள்ளியினுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியிலிருந்து செல்போன் மூலமாக குறுந்தகவல் அனுப்பப்பட்டதால் ஏற்கனவே பள்ளிக்கு வந்திருந்த மாணவர்களை பெற்றோர்கள் அவசரமாக வந்து அழைத்து சென்றார்கள். அதேபோல் பள்ளி வாகனத்தின் மூலமாக அழைத்து வரப்பட்டிருந்த மாணவர்களும் தற்பொழுது மீண்டும் வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இங்கு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த மாணவர்களையும் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்களையும் தற்பொழுது திருப்பி அனுப்பி வருகிறார்கள். தற்பொழுது ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கின்றார். மோப்பநாய் பிரிவுகளும் அதே போன்று வெடிகுண்டு நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு பள்ளி முழுவதுமாக தற்பொழுது சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதேபோல் சேலத்தில் கண்ணங்குறிச்சி, ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு சொந்தமான அதே இந்தியன் பப்ளிக் பள்ளியும் விடுமுறை விடப்பட்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கும் விடுப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இமெயில் முகவரிக்கு மொத்தமாக ஒரு 25 பள்ளிகளுக்கு இதுபோன்று வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக அந்த மொத்தமாக வந்திருக்கின்றது. அதில் இவர்களோட இந்த பள்ளிக்கு 3 பள்ளிகளும் அதில் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் பள்ளியினுடைய தாளாளர் அளித்த புகாரின் பேரில் தான் தற்பொழுது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காலையிலே பள்ளிக்கு வந்திருந்த சூழ்நிலையில் ஒரு 9 மணி அளவில் வந்திருந்த இந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து அவசரமாக அனைவருமே வெளியேற்றப்பட்டு இப்போ பள்ளி முழுவதுமாக சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி வளாகங்கள், வகுப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே மெட்டல் டிடெக்டர் மூலமாக போலீசார் தற்பொழுது முழுமையாக இந்த சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள். மோப்பநாய் கொண்டும் அந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.